தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். ஐரோப்பிய நாடு ஒன்றிலிருந்து இலங்கைக்கு வந்த நபர் ஒருவர் கொடூரமான முறையில் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான காரணம் என்ன நடந்திருக்கு என்பது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் உத்தரவாடின்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். அண்மையில் இலங்கையில் பல கொடூரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கத்தான் செய்கிறது. அந்த வகையில கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக ஐரோப்பிய நாடான பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஈழத்தமிழர் ஒருவர் திருகோணமலைக்கு வந்திருக்கிறார். அந்த நபருடைய வயதை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் 53 வயது நிரம்பிய சிவலிங்கம் ஜெயசீலன் என்று சொல்லப்படுற அந்த நபர் தான் திருகோணமலைக்கு வந்திருக்கிறார். அவர் ஏன் பிரான்ஸ்ல இருந்து திருகோணமலைக்கு வந்தவர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருமண நிகழ்வுக்காக அவர் திருகோணமலைக்கு வந்திருக்கிறார். திருகோணமலைக்கு வந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் சில தினங்களுக்கு முன்பதாக தங்கி இருந்திருக்கிறார். நேற்றைக்கு முன்தினம் என்ன நடந்திருக்குன்னா அந்த பகுதியில் இருக்கிற சில விவசாயிகள் அந்த நிலங்கள விவசாயிகள் போற வழியில ஒரு சடலம் எரிக்கப்பட்டு இருக்கிறத கண்டிருக்கிறோம். உடனடியாக அப்போது மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கி இருக்கிறார்கள். போலீசார் அந்த இடத்துக்கு பார்த்திருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு சடலம் எரிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக போலீசார் அந்த சடலத்துக்கான அந்த தடயங்களை என்ன செய்திருக்கணும்னு சொன்னா திருகோணமலை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வச்சுக்கிறார்கள். அங்க இந்த மரண விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கொலைக்கான காரணம் என்பது தொடர்பாக இப்ப போலீசார் தீவிரமாக விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கிறார்கள். முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா அங்க பிரான்ஸ்ல இருந்து ஒரு 53 வயது நிரம்பிய நபர் இங்க உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே பொதுவா வெளிநாடுகளுக்கு சென்ற எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் இங்க வர பயப்படுவார்கள். ஏன்னு சொன்னா இலங்கையில இப்ப போற பிரச்சனைகள், அதாவது நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தா இங்க இலங்கைக்கு வரணும் என்ற எண்ணமே சில பேருக்கு இல்லாம போயிடும். அந்த வகையில இந்த சம்பவம் நடந்திருக்கு. திருகோணமலையில ஏற்கனவே, அதாவது கடந்த வாரம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இதே பேட்டர்ன்ல நடந்திருக்கு. அது என்ன மாதிரின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக திருகோணமலையை சேர்ந்த ஒரு வர்த்தகர் ஒருவர் இதே மாதிரி எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே இதற்கான பின்னணி என்ன என்பது தொடர்பாக தீவிரமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட வண்ணம் உள்ளனர். அதோட நான் ஏற்கனவே கூறியதன் பிரகாரம் வெளிநாடுகளிலிருந்து இங்க வருவதற்கே மக்கள் பயப்படுவார்கள் என்றுதான் சொல்லணும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஈழத்தமிழர் அங்கே இருந்து திருமணத்துல கலந்து கொள்ளணும் என்பதற்கான தான் இங்க வந்திருக்கிறார். அவர் அந்த திருமணத்துக்கு வராம இருந்திருந்தா இன்றைக்கு அவர் உயிரோட இருந்திருப்பார் என்றுதான் சொல்லணும். ஆனா திருமணத்துக்கு வந்த இடத்துல அவர்களுடைய உறவினர்களால அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு விதங்கள்ல அவர் கொலை செய்யப்பட்டாரா என்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார். முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப போய்கொண்டிருக்கிற பெரிய பிரச்சனை இந்த சொத்து பிரச்சனையால இந்த உறவினர்கள் சில பேரை கொலை செய்கிறது. அதோட வேறு சில நபர்கள் பணம் கொடுத்து கொலை செய்கிறது. இந்த விடயங்கள் இப்ப ஈழத்துல சகஜமா நடக்கிற ஒரு விஷயமா மாறிட்டு என்று தான் சொல்லணும். அந்த வகையில இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த சம்பவத்தை நான் ஒரு செய்தியில வாசிக்க எனக்கு அருகில் இருந்த என்னுடைய நண்பர் கூறினார், முந்தைய நாட்கள்ல இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்திருக்கே மாட்டுது. இப்ப நடக்கிற ஆட்சியில அதாவது நான் சொல்றது உங்களுக்கு மறைமுகமா விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த காலத்துல இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு காலத்துல எங்கட காலம் என்று ஒன்று இருந்துச்சு. அந்த காலத்துல இவ்வாறான சம்பவங்கள் நடந்துச்சா என்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது வெளிநாட்டில இருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தா உங்களுடைய ஆதங்கங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. அதையும் நான் பார்த்து தெரிந்து கொள்றேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கிட்டா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.